நீங்க? என்னோட பேர் பார்வதி. நீங்க தானே என்ன தேடி ஃபைனான்ஸ் விஷயமா ஆபீஸ் தேடி வந்தீங்களா? ஆமா சார். நான் ஆபீஸ் வந்தானே நீங்க அங்க இல்ல, சோ அதான் என்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஓகே சரி, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமா சார், ஒரு மாசம் முன்னாடி தான் வந்தோம். மெயின் ரோட் பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்திருக்கோம். கையில இருக்கிற பணத்துல இந்த வீட்டுக்கு லீஸு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் பணம் வரணும், பணம் வரத்துக்குள்ள அந்த ஹோட்டல் போயிடும். அதான் சார் உங்களை தேடி வந்தோம். எவ்வளோ? அர்ஜென்ட்டா ஒரு 7 லட்சம் வேணும். அவ்வளோ பணம் எதை நம்பி தர்றது? நீங்க சொல்றது கரெக்டு தான். நீங்க கொடுக்குற காசுல தான் நான் ஹோட்டல் அட்வான்ஸ் கொடுக்க போறேன். ஹோட்டல் நல்லா நடக்கணும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த காசை தினத்தண்டல் மாதிரி கொடுத்துடுறேன். தினமும் வசூலும் பண்ணிக்கலாம், இவளையும் பார்த்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அட நீங்க என்னங்க அதெல்லாம் யோசிக்கல. மார்க்கெட்டுக்காரனுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அதான் வச்சிருக்கேன். சரி, எனக்கு காப்பி எதுவும் கிடையாதா? ஓ சாரி, இதை எடுத்துட்டு வரேன். நைட்டு ஃப்ரீயா? நைட்டு வேண்டாம், ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாங்க. 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு வாங்க, மொத்தமா தரேன். ஆமா, நான் பணம் கேட்டேனே, என்னாச்சு? பணமா? உனக்கு இல்லாததா? இப்பவே வாங்கிக்கோ. Thank you. 5 லட்ச ரூபா இருக்கு. நாளைக்கு வரும்போது 2 லட்ச ரூபா கொடுத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய். என்ன ஒரு சொல்லு பாட்டி. யாரு வேணும்? பார்வதி இல்ல? பார்வதியா? அப்படி யாரும் இல்லையே. நீங்க யாரு? பார்வதி இல்லையா? அவ யாரு? இந்த வீட்ல லீஸ்க்கு இருந்தாங்களே, அவங்கதான். இது எங்க சொந்த வீடுங்க, யாருக்கும் லீஸுக்கு விடலையே. இங்கதாங்க நல்ல ஹைட்டா, நல்ல உயரமா, நல்ல சிகப்பா இருப்பாங்கல்ல, அவங்கதாங்க. அவ மல்லிகா, எங்க வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? அவ நடத்த சரியில்லைன்னு வேலை விட்டு அனுப்பிட்டேனே. வேலையை விட்டு போயிட்டாளா? ஆமாங்க, அவளை தேடி தினமும் 4 பேர் வராங்க. அவளை எப்படி வீட்டுல வச்சுக்க முடியும், அதான் அனுப்பிட்டோம். ஐயோ, காலையில கூட ஒரு ஃபைனான்ஸ்காரன் வந்தானா, 4 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ கொடுத்தானா. இவளை எல்லாம் நம்பி எப்படிதான் பணம் கொடுக்கறாங்களோ. அப்போ என்னோட பணம் கோவிந்தா கோவிந்தா. ஐயோ.